உனக்கு நான் பூமியிலே கடனற்ற ஒரு வாழ்க்கையை நான் வைக்கப் போகின்றேன். நாட்கள் பொல்லாத இருக்கபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். எனக்கு சித்தம் ஒன்றை நீ சுத்தமாக்கு. சம்பூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைக்கப் போகின்றேன். இந்த இக்கட்டிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். யோனா எப்படி சில தினங்களில் கரை சேர்ந்தானோ அதே போல் உன் கீழ்ப்படிதல் என் சமூகத்தை எட்டியிருக்கிறது. உன் மனம் திரும்புதல் என் சமூகத்தை எட்டியிருக்கிறது. கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டில் அகப்பட்டிருந்த நாட்களிலே நீ சென்று சிக்கி கொண்டிருந்த ஒவ்வொரு சிக்கலிலிருந்து உன்னை நான் கரை சேர்ப்பேன். தேசத்தின் சேமத்தினால் முடிசூட்டுவேன். நகைக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கற்றுக்கொண்ட சத்தியத்தை நிலைத்திருக்க நிச்சயப்படுத்திக்கொள். நீ என் தாசனால் மறக்கப்பட்டு போவதில்லை. புதிய வழியை நான் திறக்கிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை கைவிடுகிறதில்லை. கைவிடாத தேவன் நான். காட்டி கொடுத்தல் எவ்விடத்தில் காணப்பட்டது அதே இடத்தில் உயிர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நீ அசைக்கப்பட்டு போவதில்லை. அரிதான ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொண்டாய் என்று உன் ஜனங்கள் யாரும் சொல்லப் போகிறார்கள். இப்பொழுது எழும்பியிருக்கிற எல்லா புயல்களும் அடங்கும். நிரந்தர ஒரு அமைதலை கட்டளையிடுவேன். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை நான் விசாலத்தில் வைப்பேன். இதெல்லாம் பெரிதான ஆசீர்வாதங்களுக்கு நிறைய வழி நடத்துவேன். நாட்கள் முழுவதும் நமக்கு இப்படித்தான் இருக்கும் என்று நினையாதே. நாட்கள் நன்மையான நாட்கள், கிருபையின் நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்கள் முடிவதற்குள் நீ சாவானேன். ஏன் பிறந்ததை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நான் எப்படி பிழைப்பேன் என்று ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் பிழைக்கிறபடியால் நீ பிழைப்பாய். உலகத்தில் அண்ட சராசரிகளை உருவாக்கின கர்த்தர், அவைகளை தழைத்திருக்கும்படி செய்கிற கர்த்தர், உனக்கு நான் ஒரு வழியை உண்டாக்காமல் விடுவேனோ? ஏன் கலங்குகிறாய்? நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.